நம்ம இப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்லலாம். நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேத வாசனங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம். முதல் வசனத்தை வாசிங்க. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. ஓகே, சர்தை சபைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இப்போ இந்த வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வர்ணனை. இவர் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாராம்? தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் என்ன பண்ணுகிறார்? உடையவராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. இப்போ 7 நட்சத்திரம்னா என்னன்னு தெரியுமா? ஞாபகம் இல்லையா? இல்லை 7 நட்சத்திரம், 7 குத்து விளக்குனா தான் 7 சபை. 7 நட்சத்திரம்னா என்னது? தூதர்கள். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தை சொல்லுகிறேன். 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். அப்புறம் நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சோ குத்து விளக்குனா என்னது? சபை. நட்சத்திரம்னா என்னது? தூதர்கள். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் அவர் சொல்றாரு, 7 நட்சத்திரங்களை உடையவர். அப்படின்னா தூதர்கள் எல்லாருடைய தூதர்களுக்கான அதிகாரத்தை உடையவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தேவனுடைய 7 ஆவியை உடையவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவர் ஜீவனின் அதிபதி என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ இவர் சொல்றாரு, ஜீவனின் அதிபதியும் எல்லா தூதர்களுக்கான அதிகாரத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. இப்போ இயேசு ஜீவனின் அதிபதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் ஜீவன் யார்கிட்ட இருந்து வந்திருக்குது? அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது. ஹல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கி அவன் நாசியில் என்ன பண்ணாராம்? ஜீவ சுவாசத்தை என்ன பண்ணினார்? ஊதினார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மனிதர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? சுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யாராவது பிறக்கும் போது யாராவது உங்கள் காதில் நீ மூச்சு விடணும், மூச்சு விட ஆரம்பின்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து வந்ததுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதை யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிட்டு இருக்குது? நடந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் இருதயம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு? துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை யாரும் என்ன பண்ணல, துடிக்க வைக்கிறதுக்கெலாம் எதுவும் பண்ணலை. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 7 தேவனுடைய 7 ஆவிகள்னு சொல்லும்போது, இந்த உலகத்தில் இருக்க எல்லா 7 என்று சொன்னால் என்னது? எல்லாம் உள்ளடக்கிய அப்படின்னு அர்த்தம். பரிபூரண. அப்போ எல்லாவற்றுக்கான ஆவிகளுக்கான அதிகாரத்தை உடைய ஆண்டவர் இவர். ஹல்லேலூயா. அதனால தான் என்ன சொல்றோம்? ஜீவனின் அதிபதி ஆகிய கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. சரி, இப்போ இவர் என்ன சொல்றார் இந்த சபைக்கு? அப்புறம் வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். பாருங்க, இந்த இத்தனை வரைக்கும் 3 சபை, இது 4வது சபை. ஒவ்வொரு சபையிலும் எதை முக்கியத்துவப்படுத்துறாரு? கிரியைகள். அதனால்தான் இந்த வசனத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது சொன்னோம், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்கள் புத்தி உள்ள மனுஷர்கள். அப்போ கிரியைகள் என்பது தேவனுடைய சபையிலே ஆண்டவரால் என்ன பண்ணப்படுகிறது? எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண்டவருடைய சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்லாமல் அந்த வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய், அந்த வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இன்னும் கூடுதலா அந்த கிரியையோட சேர்த்து சில விஷயங்களை சொல்றாரு. நல்லா கவனிங்க, வாசிங்க. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீங்க சொல்லிக்கிறீங்க என்னன்னு?
நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உயிர் உள்ளவனா இருக்கிறேன், நான் உயிர் உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோனவளா இல்ல, நீ எப்படி இருக்கிற? செத்தவனா இருக்கிற. அப்புறம் நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. அப்படின்னா என்ன? இன்னும் சிலது என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? செத்துக்கொண்டே இருக்கிறது. அதை நீ என்ன பண்ணு? சரி பண்ணு, ஸ்திரப்படுத்து. அப்புறம் உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிற கிரியைகள் இந்த சபையில இல்ல. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுல எப்படி இருக்கு? அந்த கிரியைகள் குறைந்திருக்கிறது. அவர்கள் உயிருள்ளவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் செத்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா முழுசா என்ன ஆயிடுவாங்க? முழுசா காலி ஆயிடுவாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உயிர் என்ன ஆயிட்டு இருக்குதான்? ஊசலாடி கொண்டிருக்கிறது. அந்த ஊசலாடுகிற உயிரை என்ன பண்ணு? தட்டி எடுப்பு. அதுதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவா இருக்கிறவைகளை என்ன பண்ணு? ஸ்திரப்படுத்து. அதை சாகரத்துக்கு விட்டுறாத. அதை என்ன பண்ணு? பிடிச்சி அதுக்கு தண்ணியை ஊற்றி உயிரை கொடு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது இந்த கிரியைகள் எதனால் உண்டாகிறோம்? கிரியைகள் எதனால உண்டாகிறது? கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதனால் என்ன ஆகிறது? உண்டாகிறது. அப்போ இந்த கிரியைகள்ல பிரச்சனை அப்படின்னா ரெண்டு காரணம். ஒன்று, இவங்க கர்த்தருடைய வார்த்தையை சரியா என்ன பண்ணல? கேட்கல. இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, தவறான போதனைகளை இவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்களுடைய கிரியைகள் சாவுக்கேதுவான கிரியைகளாக என்ன ஆகிறது? மாறுகிறது. ஆண்டவர் இந்த சபைகளில் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு விஷயம்தான். ஒன்று சவுண்ட் டாக்டரின், அதாவது ஆரோக்கியமான உபதேசம். ரெண்டாவது உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்பது. இதுதான் மறுபடியும் என்ன ஆயிட்டு இருக்குது? இந்த சபைகளில் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இந்த உயிர் உள்ளவர்களாக இருக்கிறது போல இவங்க சொல்றாங்க, ஆனால் இவங்க உண்மையில் எப்படி இருக்கிறாங்க? செத்து போயிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று, இவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி சரியாக என்ன பண்ணவில்லை? நடக்கவில்லை. அல்லது இவர்கள் நடப்பதே தவறான போதனைகளை கேட்டு அதில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எப்படின்னா, ஒரு மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இவங்க தவறான போதனைகளை கேட்டு அதைகளை பின்பற்றி கொண்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, நான் உயிர் உள்ள கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தவறான போதனைகளை கேட்டு தவறா வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதனால நீ நினைக்கிற உயிர் உள்ளவனா இருக்கிறன்னு நினைக்கிற. ஆனால் நான் சொல்றேன், நீ உயிர் உள்ளவனா இல்லை, நீ எப்படி இருக்கிற? செத்து போயிருக்கிற. அப்போ அந்த சபை செய்ய வேண்டியது என்ன? இன்னும் கொஞ்சம் நஞ்சம் சாகக்கூடியவைகளை என்ன பண்ணணும்? ஸ்திரப்படுத்தணும். அப்படின்னா தவறான போதனையிலிருந்து அந்த சபை என்ன பண்ணணும்? விடுபட்டு வெளியே வரணும். அதுக்கப்புறம் பாருங்க, வாசிங்க 3வது வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து. 3 விஷயம். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை என்ன பண்ணுமா? நினைவு கூற வேண்டும். இவங்க என்னத்தை கேட்டு பெற்றுக்கொண்டாங்க? என்னத்தை கேட்டிருப்பாங்க? சத்தமே இல்லை. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் மேலாக்குவார் கேட்டிருப்பாங்களா? கர்த்தர் உனக்கு பென்ஸ் காரை கொடுக்க போகிறார், அதை கேட்டாங்களா? என்ன கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எத்தனை கேட்டிருப்பாங்க? காணிக்கைக்கு ஒரு வசனம் போட்டிங்களா? அந்த வசனத்தை போடுங்க மறுபடியும். இதை தான் கேட்டிருப்பாங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு
ஒப்பிடுவேன். இந்த வார்த்தைகளை சொன்னது யாரு? இயேசு. இயேசு சொன்ன வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சபைக்கு என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. இதை தான் இந்த சபை மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். மத்தேயு 28 18 19 20 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? உபதேசம் பண்ணுங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் 1ஆம் நூற்றாண்டில் இருந்த சர்தை சபைக்கு என்னத்தை உபதேசம் பண்ணினார்கள் நினைக்கிறீங்க? இயேசு என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. இயேசு சொன்னதை அப்போஸ்தலர்கள் மூலமாக யார் கேட்டு பெற்றுக்கொண்டது? சர்தை சபை மக்கள் என்ன பண்ணார்கள்? கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எதை கேட்டு பெற்றுக்கொண்டார்களோ அந்த வகையை அவங்க என்ன பண்ணணுமா? நினைவு கூற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அன்னைக்கும் அதே நினைவு கூறுதல் தான், இன்னைக்கும் அதே நினைவு கூறுதல் தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதர்களுடைய போதனைகளை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்ன வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அவைகளை நாம் கேட்டு அவைகளை நினைத்து அவைகளின்படி என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அப்ப அந்த சபைக்கு சொல்றாரு, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை என்ன பண்ணு? நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு என்ன பண்ணு? மனம் திரும்பு. ஹல்லேலூயா. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மனம் திரும்புன்னு சொல்லுவாங்க. ஆனா வேத வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க? கை கொள்ள மாட்டாங்க. இப்போ வேத வசனம் சொல்லுறது என்ன சொல்லுது? உன் சத்துருக்களை என்ன பண்ணுங்கள்? சிநேகியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்காக என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை ஆசீர்வதியுங்கள். ஒருவரோடு ஒருவர் எப்படி இருங்கள்? சமாதானமாய் இருங்கள். இப்போ நான் மாதிரி நல்லா ஊழியம் செய்கிறேன். நான் போய் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறேன்? நிறைய ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன், நிறைய பேருக்கு அரிசி கொடுக்குறேன், நிறைய பேருக்கு நல்ல நல்ல பொருட்கள்லாம் என்ன பண்ணுறேன்? வாங்கி கொடுக்குறேன். ஆனால் வீட்டில் என் மனைவியோட நான் சண்டை போட்டுட்ருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மனம் திரும்பிய வாழ்க்கையா மனம் திரும்பாத வாழ்க்கையா? சொல்லுங்க சத்தமா. அப்போ நான் மனைவி கிட்ட சமாதானமாகவும் இருக்கணும், ஆண்டவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? உதவிகளையும் செய்யணும். இது ரெண்டுத்தையும் செஞ்சாதான் நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் எப்படி நினச்சிக்கிறாங்க தெரியுமா? வீட்டில் நான் எவ்வளோ வேணால் சண்டை போடுவேன், ஆனால் ஊழியம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? ஊழியம் முக்கியம். யார் முக்கியம் இல்லை? என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள்லாம் எனக்கு என்ன கிடையாது? முக்கியம் கிடையாது. அவங்க கேடு கட்டு போனால் எனக்கு என்ன? ஆனால் நான் எதை ஒழுங்காக செய்வேன்? ஊழியத்தை ஒழுங்காக செய்வேன். ஊழியத்துக்காக இங்கே ஓடுவேன், ஊழியத்துக்காக அங்கே ஓடுவேன், அந்த ஊருக்கு போவேன், இந்த ஊருக்கு போவேன், கிராமத்துக்கு போவேன், நடந்து போவேன், உருண்டு போவேன், பிறண்டு போவேன். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது, எந்த அன்பும் கிடையாது, எந்த பாசமும் கிடையாது. இது மனம் திரும்பின வாழ்க்கைக்கான அடையாளமா? சொல்லுங்க. கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அவைகளை கை கொண்டு என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துடைய போதனையை நீ கேட்காம நடந்திருக்கிற, இப்போ அதை கேளு, அதன்படி செய். அப்பொழுதுதான் நீ என்ன ஆன மாதிரி அர்த்தம்? மனம் திரும்பினதற்கான அர்த்தம். ஹல்லேலூயா. மனம் திரும்பி கைக்கோள் நீங்க வரல, மனம் திரும்பி கைக்கோள்னு வரல. என்ன வருது? கை கொண்டு மனம் திரும்பு. ஹல்லேலூயா. அப்போ முதல்ல எதை கை கொள்ளணும்?
ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளணும். அப்பதான் நமக்கு உள்ளத்துல என்ன ஏற்படும்? மனம் திரும்புதல் ஏற்படும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை சொல்றாரு. சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். என்ன வருவேன்? திருடனை. இப்ப இதை வச்சுதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த நிறைய படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாட்டில், அமெரிக்காவிலலாம். லைக் அ தீஃப் இன் த நைட் அப்படின்னு ஒரு படம். அப்படின்னா என்ன? இயேசு எப்படி திடீர்னு வந்துடுவார், வந்தால் என்ன நடக்கும், அப்படி இப்படிலாம் சொல்லி படம்லாம் எடுத்து மக்களுக்கு தப்பாக ஜனங்களுக்கு போதிச்சு வச்சுட்டாங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இயேசு எப்போ வந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்? இயேசு இப்போ திடீர்னு வராருன்னு வைங்க, உங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு. வேற என்ன நடக்கும்? பாவ மன்னிப்பு. அப்போ இது வரைக்கும் பாவ மன்னிப்பு உண்டாவலையா? இப்போ இயேசு வராருன்னா என்ன நடக்கும்? நியாய தீர்ப்பு உடனே நடந்துருமா? 7 வருஷம் ஆகுமா? சரி. மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவார்கள்? எழுந்திருப்பார்கள். அப்புறம் என்ன நடக்கும்? உயிரோடு இருக்கிற நாமும் என்ன பண்ணுவோம்? அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? இதுதான் வசனம் சொல்லுது. புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க மற்றதெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனா முதல்ல வசனம் என்ன சொல்லுது? எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார்? வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது என்ன பண்ணுவார்கள்? எழுந்திருப்பார்கள். அதுக்கப்புறமா உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு என்ன பண்ணப்படுவோமா? மேகங்கள்ல எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்போ உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமா மாட்டோமா? அந்த நம்பிக்கை இருக்கா? ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கணும், இப்பவே இருக்கணும். முன்னாடி இந்த திருடனை போல வருவார்னு படம் எடுத்தவங்களாம் அந்த நம்பிக்கையை என்ன பண்ணிட்டாங்க? ஒழிச்சு கட்டிட்டாங்க. என்ன ஒழிச்சு கட்டிட்டாங்கன்னா, அந்த படம்லாம் அந்த மாதிரி போதனைலாம் வந்ததுக்கு அப்புறமா மக்கள் மனநிலை எப்படி மாறிடுச்சுன்னா, ஆண்டவர் வந்தா நான் போவேனா போக மாட்டேனா எனக்கு தெரியாது. எங்க பைபிள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பரலோகம் போனா சில இன்ப அதிர்ச்சிகள் என்ன இருக்குமா? நமக்கு காத்திருக்குமா. ஸோ அவர் சொன்னார், முதல் இன்ப அதிர்ச்சி என்ன தெரியுமா? நான் பரலோகத்தில் இருப்பது எனக்கு இன்ப அதிர்ச்சி. எப்படி? நான் எங்க இருக்கிறேன்? பரலோகத்தில் இருக்கிறேன். ஸோ அது முதல்ல அதிர்ச்சி. ரெண்டாவது அதிர்ச்சி, யாரெல்லாம் பரலோகம் வரமாட்டோம்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் அங்க இருப்பாங்களாம். நம்ம மனுஷனை முகத்தை பார்த்து என்ன பண்றோம்? எடை போடுறோம். என்ன சொல்றோம்? இவன்லாம் பரலோகத்துக்கே என்ன பண்ண மாட்டான், வர மாட்டான் அப்படின்னு நம்ம சொன்னவங்கெல்லாம் எங்க இருப்பாங்களாம்? பரலோகத்தில் இருப்பாங்க. அது ரெண்டாவது அதிர்ச்சி. மூணாவது அதிர்ச்சி என்ன தெரியுமா? யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்க நினைச்சோமோ அவங்களாம் அங்க இருக்க மாட்டாங்க. இப்படின்னு எங்க வாத்தியார் சொன்னார். பைபிள்ல இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உடனே நீங்க பைபிள்ல இருக்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க. இது அவருடைய கற்பனையிலிருந்து அவர் சொன்னார். ஆனா வேத வசனம் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அதுதான் பைபிள் இயேசுனுடைய வாயாலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இயேசுவை உண்மையாக விசுவாசிப்போமானால் அடுத்த நிமிஷம் வந்தாலும் நாம எங்க இருப்போம்? அவரோடு கூட தான் இருக்கிறோம். ஏன்னா இப்பவே எங்க தான் இருக்கிறோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறோம். திரியேக தேவன் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நாம் அவர் கூட இருப்போம். ஹல்லேலூயா. இப்போ இந்த விஷயத்தை எப்படி மாத்திட்டாங்க? திருடனை போல வருவேன் அப்படின்னா நிறைய தவறான போதனைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? பரப்பி விட்டுட்டாங்க. இப்போ இவர் திருடனை போல வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, இது ஒரு அடையாளம் தான். திருடன் என்பது ஒரு அடையாளம். இப்போ திருடன் எப்படி வருவான் வீட்டுக்கு? போனை போட்டு, சார் 2 நாள் கழிச்சு உங்க வீட்டில் நைட்டு 10 மணிக்கு திருடலான்னு இருக்கிறேன், நீங்க எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவானா? சொல்லுங்க. உண்மையாக நடந்த ஒரு சம்பவம்.
ஒருத்தருடைய 2 வீலர் காணோம். எவனோ ஒருத்தன் வந்து என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டு போயிட்டான். 2 நாள் கழித்து பார்த்தா அதே இடத்துல இவங்க எங்கே 2 வீலர் தொலைஞ்சு போச்சோ அதே இடத்துல இருக்குது அந்த வண்டி. அந்த வண்டியில் ஒரு பேப்பர் எழுதியிருக்குது, ஸ்லிப்பு அந்த கண்ணாடியில். கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கவும். என்னது, இந்த டேங்க் கவரா, பெட்ரோல் டேங்க் கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கவும். உடனே அதை ஓப்பன் பண்ணி எடுத்தால் உள்ள ஒரு கவர். அந்த கவரை எடுத்தால் ஒரு லெட்டர், அதில் வந்து ஒரு 4 டிக்கெட். அந்த லெட்டரை பார்த்து என்னன்னா, ஐயா தயவா என்னை மன்னித்து விடுங்கள், ஒரு அவசரத்திற்காக உங்கள் வீட்டு பைக்கை நான் என்ன பண்ணிவிட்டேன், எடுத்து விட்டேன். ஆகவே நான் செய்த தவறுக்காக மனம் திரும்பி இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பி இந்த சினிமா படத்திற்கு 4 டிக்கெட்டை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இதோடு இணைத்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய குற்றத்தை மன்னித்து நீங்கள் எல்லாம் குடும்பமாக போய் இந்த திரைப்படத்தை பார்க்கும்படி உங்களை நான் என்ன பண்ணுகிறேன், கேட்டுக்கொள்கிறேன். உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்குள்ள வந்து பாரு பைக்கு கடிச்சிச்சு, அதோடு சேர்ந்து எத்தனை டிக்கெட்டு, 4 டிக்கெட்டு நைட் ஷோக்கு புக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தேதி நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், போகலான்னு சொல்லி எல்லாம் கிளம்பி என்ன பண்ணிட்டாங்க, நைட் ஷோக்கு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கும், நைட் ஷோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை. பைக்கும் போச்சு, வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் போயிடுச்சு. அவன் பெரிய லாரியே கொண்டு வந்து வீடியோ என்ன பண்ணிட்டுக்கிறான், நைட் அந்த 2 மணி நேரம் கேப்பில் 3 மணி நேரம் கேப்பில் அவன் வீடியோ ஷிப் பண்ணிட்டுக்கிறான். இதுதான் என்னது, திருடனை போல வருவேன். இவன் இப்போல்லாம் திருடர்கள் இப்படி தான் ரொம்ப டெக்னாலஜி அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்க, திருடுறாங்க. இப்போல்லாம் ஃபோன் பண்ணி திருடுறாங்க, நம்மக்கிட்ட பின்கோடு வாங்கி திருடுறாங்க, எப்படியோ என்ன பண்ணுறாங்க, திருடுறாங்க. ஆனால் இயேசு வந்து இதை ஒரு அடையாளமாக தான் சொல்கிறார். என்ன அடையாளம், திருடன் வருவது யாருக்குமே தெரியாது, அதே மாதிரி திருடனை போல வருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நினைக்காத நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், வருவேன். அதனால முன்கூட்டியே உனக்கு நான் எச்சரிப்பு கொடுக்குறேன். நீ என்ன பண்ணு, என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டாயே அப்போஸ்தலர் மூலமாய், அந்த வார்த்தைகளை கேட்டு அதை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு என்ன பண்ணு, மனம் திரும்பு. இல்லைனா திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை நீ அறியாதிருப்பாய். திடீர்னு வந்துட்டா என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. அதனால முன்கூட்டியே ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாம் கேட்டதை என்ன பண்ணு, கேட்டு பெற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம் 4. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. இப்ப வஸ்திரத்தை அசூசிப்படுத்தாதனா என்ன அர்த்தம்? இதை நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்க, எல்லாரும் எப்படி இருக்கணும், ஒயிட்டில் இருக்கணும். ஒயிட்டில் ஒரு இது கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த ஒயிட்டில் ஒரு கரை பட்டுச்சுன்னா உடனே என்ன ஆகிட்டாங்களாம், அவங்க சரீரத்தை வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாங்களாம், அசூசிப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆகிலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலே உண்டு. சில பேர், இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த தவறான போதனைகளை கேட்டு அதன்படி நடக்காத அந்த சில பேர் தான் என்ன பண்றாங்களாம், தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணலையா, அசூசிப்படுத்திக்கொள்ள. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டவனே நமக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படுது, ரட்சிப்பின் வஸ்திரம். நாம் இயேசுவை என்ன பண்ணுகிறோமா, தரித்து கொள்கிறோம். இப்படிலாம் நமக்கு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அசூசிப்படுதுனா என்ன அர்த்தம்னா, நாம் தவறான போதனைகளுக்கு நம்முடைய செவிகளை சாய்த்து விட்டோமானால் நம்முடைய வஸ்திரத்தை நாம் என்ன பண்ணுகிறோம், அசூசிப்படுத்தி கொள்கிறோம் என்ற அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? இன்னைக்கு நிறைய பேர் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் தவறான போதனைகளை அள்ளி அள்ளி கொட்டுவாங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் போதிக்கிற போதனைகள் எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப ரொம்ப அருவருப்பான போதனைகளை போதித்து கொண்டிருப்பார்கள். அதாவது அருவருப்புன்னு சொல்றதுடைய நோக்கம் என்னன்னா, அவங்க பண்ற போதனையெல்லாம் வேதத்திற்கு முற்றிலும் புறம்பான போதனைகள். ஆனால் போட்டிருக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும்.
ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் போதிக்கிற போதனை என்ன போதனை? தவறான போதனை. இதை கேட்கிற மக்கள் தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் அறியாமலேயே அசுசிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர் என்ன சொல்றாரு? நீ உயிருள்ளவன் சொல்ற, ஆனால் என்னவா இருக்கிற? செத்தவனா இருக்கிற. அதுக்கு காரணம் என்ன? தவறான போதனைகளை கேட்டு அதன்படி என்ன பண்ற? நடக்கிற. ஆனா உனக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டதை என்ன பண்ணு? நீ கேட்டு அதை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு என்ன பண்ணு? மனம் திரும்பு. ஆனா இந்த சபையில ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க இந்த தவறான போதனைகளுக்கு தங்கள் செவிகளை என்ன பண்ணவில்லை? சாய்க்கவில்லை. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை என்ன பண்ணவில்லை? அசூசிப்படுத்தி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அதனால நீங்க எல்லாரும், நாம எல்லாரும் நம்முடைய வஸ்திரத்தை என்ன பண்ணக்கூடாது? அசூசிப்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறான போதனைகளை கேட்கக்கூடாது, தவறான போதனைகளை கேட்டு அதற்கு செவி சாய்க்கக்கூடாது, தவறான போதனைகளை விசுவாசித்து அதன்படி என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. விளக்குதான் நான் சொல்றது. அப்புறம் பாருங்க, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இப்போ அவர்கள் பாத்திரவான்கள் ஆயிட்டாங்களாம். ஏன்? தவறான போதனை அவங்க என்ன பண்ணல? கேட்கல. தவறான போதனை கேட்காதனால அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? உபத்திரவம். அதாவது தவறான போதனை கேட்காதவங்க சரியான போதனை என்ன பண்ணியிருக்கிறாங்க? கேட்டு நடந்திருக்கிறாங்க. சரியான போதனையின்படி நீங்க நடந்தா உங்களுக்கு என்ன வரும்? உபத்திரம் வரும். 1ஆம் நூற்றாண்டில் நிறைய கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்பட்டவர்கள் மரித்து போனார்கள். இவர்கள் இவங்களுடைய வஸ்திரத்தை இவங்க என்ன பண்ணவில்லை? அசூசிப்படுத்தல. அதனால ஆண்டவர் இவங்களுக்கு என்ன பண்றாராம்? இவங்க பாத்திரவான்கள், ஆகவே இவர்களுக்கு என்ன கொடுக்க போறேன்? வெண் வஸ்திரத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன். அவங்க அந்த வெண் வஸ்திரத்தை தரித்து கொண்டு யாரோடு கூட நடப்பார்களாம்? என்னோடு கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு காலத்தில் நாம் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணுவோம்? இருக்க போகிறோம். அப்படி ஆண்டவரோடு கூட நாம் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வஸ்திரத்தை என்ன பண்ணக்கூடாது? அசூசிப்படுத்தக்கூடாது. நாம் உபதேசங்கள், தவறான போதனைகளை என்ன பண்ணக்கூடாது? கேட்டு அதன்படி செய்யக்கூடாது. அப்படி வாழ்ந்தோமானால் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? வெண் வஸ்திரம் கொடுப்பார். நாம் பாத்திரவான்கள் என்று அவர் கருதுவார். நாம் வெற்றி பெற்றவர்கள் என்று அவர் நினைப்பார். ஆகவே நமக்கு என்ன கொடுப்பார்? வெண் வஸ்திரத்தை கொடுப்பார். நாம் அவரோடு கூட என்ன பண்ணுவோம்? நடப்போம். ஹல்லேலூயா. இப்போ வெண் வஸ்திரத்தை பற்றி நிறைய பேருக்கு தவறான கருத்து இருக்கிறது. அதை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த வெண் வஸ்திரத்தை குறித்தோ வெண்மை குறித்தோ வெளிப்படுத்தின விசேஷத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, இதே அதிகாரத்தில் 5வது வசனத்தையும் வாசிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்க. அவனுக்கு என்ன தரிக்கப்படுமா? வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து. அப்போ இவர்கள் ஜெயம் கொண்டவர்கள், இவர்கள் பாத்திரவான்கள். ஆகவே இவர்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வெண் வஸ்திரம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜெயம் கொண்டவர்கள் என்ன அர்த்தம்? வெற்றி சிறந்தவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம் வெண் வஸ்திரம் போடலாம், தப்பில்லை. ஆனா எந்த எண்ணத்தோட போடணும்? நான் இயேசுவுக்காக என்ன பண்ணுகிறேன்? வெற்றி சிறந்தவன் அப்படின்ற எண்ணத்தோடு போடணும். ஹல்லேலூயா. இவங்க எப்படி வெற்றி சிறந்தாங்க அப்படின்னா, இயேசுவை போல வெற்றி சிறந்தாங்க. இயேசு எப்படி வெற்றி சிறந்தார்? சிலுவையிலே மரித்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அதுபோல இவங்க எல்லாரும் இயேசுவுக்காக மரித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? வெற்றி சிறந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பொறுத்த வரைக்கும் வெண்மை என்றால் எதற்கு அடையாளம்? வெற்றியின் அடையாளம். ஹல்லேலூயா. அப்போ நாம் வெண் வஸ்திரம் தரித்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? வெற்றி பெற்றவர்கள் அல்லது வெற்றி பெற போகிறவர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன்.
2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவரும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன கல் கொடுக்கப்படுதான்? வெள்ளையான ஒரு கல். அது என்ன கல் போட்டிருக்குது? வெண்மையான குறிக்கல் என்ன பண்ணப்படுதுதான்? கொடுக்கப்படுது. யாருக்கு? வெற்றி பெற்றவர்களுக்கு, ஜெயம் பெற்றவர்களுக்கு. 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும், அவன் யாரா? ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பிப்பவனாகவும் புறப்பட்டான். அவன் ஜெயிக்கிறவன், ஜெயிப்பிப்பவன். அப்போ வெள்ளை குதிரை எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? ஜெயத்திற்கு, வெற்றிக்கு அடையாளமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. இதே குதிரையை பற்றி 19வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தில் இருந்த வஸ்திரம் எதனால தோய்க்கப்பட்டிருந்ததான்? ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டிருந்தது. அவர் ரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து என்ன பண்ணப்பட்டார்? ஜெயம் பெற்றார். அதனால இப்போ எதுல வந்துட்டு இருக்கிறாரு? வெள்ளை குதிரையில என்ன பண்ணிட்டு இருக்காரு? வந்துட்டு இருக்காரு. முதல்ல 6ஆம் அதிகாரத்துல இந்த வெள்ளை குதிரையில வர்றவருக்கு என்ன பேரு? ஜெயிக்கிறவர், ஜெயிப்பவர் அப்படின்னு அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 19ஆம் அதிகாரத்துல அவருக்கு தேவனுடைய வார்த்தை என்ற பேர் அவருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குதான்? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெள்ளை எதற்கான அடையாளம்? வெற்றிக்கான அடையாளம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிப்போம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும், பாருங்க, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். சோ யாருடைய ஆத்துமாக்களை பலிபீடத்துக்கு கீழே காண்றாரு? யாருடைய ஆத்துமாக்கள்? கொல்லப்பட்டவர்கள். எதனால கொல்லப்பட்டவர்கள்? வேத அல்லது தேவ வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள். இவர்கள் எங்க இருக்கிறாங்களாம்? பலிபீடத்தின் கீழே கண்டேன். அப்புறம் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அவங்க ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்களாம், ஆண்டவரே, எங்களுடைய ரத்தத்திற்கு எப்பொழுது நியாயம் கிடைக்கும்? எங்கள் ரத்தத்திற்காக நீர் எப்பொழுது பழிக்கு பழி வாங்க போகிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சத்தமிட்டு என்ன பண்றாங்களாம்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி என்ன கொடுக்கப்பட்டதா? வெள்ளை அங்கி கொடுக்கப்படுது. ஏன்னா இவங்கெல்லாம் யாரு? இயேசுவுக்காக உயிர் கொடுத்து வெற்றி பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? வெள்ளை அங்கிகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரரும் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம்
பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது? நீங்க இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணணும்? இளைப்பாறணும். நீங்கெல்லாம் இந்த வெள்ளை அங்கி போட்டுட்டு என்ன பண்ணுங்க? இளைப்பாருங்க. ஏன்னா உங்களை போலவே இன்னும் நிறைய பேர் என்ன பண்ண போறாங்க? இயேசுவுக்காக உயிரை கொடுக்க போறாங்க, இயேசுவுக்காக கொல்லப்பட போறாங்க, தேவ வசனத்துக்காக கொல்லப்பட போறாங்க. அவங்க சொல்ற சாட்சி நிமித்தம் அவங்க என்ன பண்ண போறாங்க? கொல்லப்பட போறாங்க. அவங்க கூட்டம் அவங்க எல்லாம் வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்ணப்படுகிறது? சொல்லப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து, என்னது? வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குரு தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். சரிங்க, ஒரு பெரிய ஜனக்கூட்டம் நிக்குது. எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இந்த ஜனக்கூட்டம்? சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல ஜனம், சகல பாஷை, எல்லா இதுல இருந்தும் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்களாம்? வெள்ளை அங்கி தரித்து குருத்தோலையை பிடித்து ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்களாம்? அவரை பார்த்து ஏதோ என்ன சொல்றாங்க? ரட்சிப்பு மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம்? ஆர்ப்பரித்தார்கள். அப்புறம் என்ன நடக்குது? தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவங்களா யாரா? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அப்போ உபத்திரவத்திலிருந்து எப்படி வந்தாங்க? உபத்திரவத்தில் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்து இப்ப எங்க வந்திருக்கிறாங்க? தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் வந்து ஆண்டவரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம்? குருத்தோலை கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள்லாம் என்ன அங்கி தரித்திருக்கிறார்களாம்? வெள்ளை அங்கி தரித்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் மகாபத்திரத்திலிருந்து என்ன பண்ணவர்கள்? வந்தவர்கள். அப்புறம் பாருங்க, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். தங்களுடைய ட்ரெஸ்ஸை என்ன பண்ணாங்களாம்? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில் என்ன பண்ணாங்களாம்? துவைச்சாங்களாம். அது எப்படிங்க? இயேசுவை பத்தி என்ன சொல்லியிருக்குது? அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குதான்? ரத்தமா இருக்குதான். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்களாம்? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை வச்சு இவங்க ட்ரெஸ்ஸை என்ன பண்ணி இருக்கிறாங்களாம்? துவைச்சிருக்கிறாங்களாம். துவைச்சி வெளுத்தாங்களாம். ரத்தத்தில் ட்ரெஸ்ஸை துவைச்சா வெளுக்குமா? அப்போ அவருக்காக அவரோடு கூட இணைந்து ரத்தம் சிந்தினவர்கள். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக என்ன பண்ணார்? ரத்தம் சிந்தினது போல நாமும் இவர்களும் அவரோடு இணைந்து என்ன பண்ணுகிறார்கள்? ரத்தத்தை சிந்தினவர்கள். இவர்கள் ஜெயித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள். ஆகவே இவர்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் வெள்ளை வஸ்திரத்துக்கான வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம். சரி, இப்போ மறுபடியும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். வெளிப்படுத்தினது 3. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அவனுக்கு என்ன பண்ணப்படுமா? வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா.
இப்ப இந்த இடத்துல ஜெயம் கொள்ளுகிறவள் யார் அப்படின்னா, தவறான உபதேசத்தை கேட்டு கை கொள்ளாமல் சரியான உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டு, அப்போஸ்தலர் மூலமாக இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல ஆரோக்கியமான உபதேசங்களை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்ததினாலே உபத்திரவப்பட்டு இயேசுவுக்காக உயிர் கொடுத்து வெற்றி பெற்ற இவர்களுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வெண் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கு என்ன பண்ணப்படுமா? வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். அப்புறம் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அப்போ ஜெயம் பெற்றவருடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் என்ன பண்ணப்படாது? கிறுக்கி போடப்படாது. அப்போ தோல்வி அடைஞ்சவங்களுடைய பெயர், வெற்றி பெற்றவங்க பெயர் கிறுக்கி போட மாட்டாரு. தோல்வி அடைஞ்சவங்க பெயரை என்ன பண்ணுவாரு? கிறுக்கி போட்டுரும். தோல்வி அடைஞ்சவங்க கொஞ்சம் யாரு? இயேசுக்காக உயிரை கொடுக்காம தப்பிச்சு ஓடினவங்க, சரியான உபதேசத்தை பின்பற்றாதவங்க, தவறான போதனை விசுவாசித்து அதன்படி நடந்தவங்க, அதன்படி வாழ்ந்தவங்க. இவங்க யாரு? தோற்று போனவர்கள். இவருடைய பெயரு ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்ன பண்ணப்படுமா? கிறுக்கி போடப்படும். ஸோ இதை கிறுக்கிறவர் யாரு? ஜீவனுக்கு அதிபதி, 7 ஆவிகளை உடையவர். இந்த ஜீவ புஸ்தகத்திலேருந்து அவங்க பேரை என்ன பண்ணிடுவாராம்? கிறுக்கி போட்டுருவாரு. யாரெல்லாம் வெற்றி பெற்றார்களோ அவருடைய பேரை என்ன பண்ண மாட்டாரு? கிறுக்கி போட மாட்டாரு. அப்புறம் பாருங்க, என் பிதாவுக்கு முன்பாகவும் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். என்னது? அவருடைய பேரை அங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? சொல்லுவார். ஏன்னா இந்த பூமியில என்ன பிரச்சனை வந்தாலும், மரணமே வந்தாலும் இயேசுவே ஆண்டவர் என்று நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? அறிக்கையிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐயோ சாமி என்னை விட்டுருங்க, இயேசுலாம் கடவுள் கிடையாது, எனக்கு இந்த நல்ல போதனை வேணாம், தவறான போதனை போதும், ஏன் இந்த உலகத்தில் நான் இயேசுவெல்லாம் எனக்கு நித்திய ஜீவனுக்காக இயேசு எனக்கு தேவையில்லை, இந்த உலகத்தில் நான் பணக்காரன் ஆகிறதுக்கு தான் எனக்கு இயேசு தேவை அப்படின்னு வாழ்ந்தவங்க, இயேசுவை மறுதலிச்சிட்டு போனவங்க, மரணத்துக்கு பயந்து ஓடி போனவங்க, இவங்களுக்கு என்ன கிடையாது? அங்க அவங்க பேரெல்லாம் இயேசு என்ன பண்ண மாட்டாரு? பிதாவுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாரு? சொல்ல மாட்டாரு. ஆனா யாரெல்லாம் இயேசுவுக்காக வைராக்கியமா வாழ்ந்து, சாட்சியா வாழ்ந்து, உபத்திரவத்தின் மத்தியிலே உயிரை கொடுத்து வெற்றி பெற்றார்களோ அவங்க பேரெல்லாம் நிக்க வச்சு என்ன பண்ணுவார்? ஒண்ணு ஒண்ணா அவங்க பேரெல்லாம் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் அவருடைய மனதிலே நிறைந்தவர்களா இருப்போம். ஹல்லேலூயா. அப்புறம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்றத காது உள்ளவன் என்ன பண்ணுமா? கேட்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கை கொண்டு மனம் திரும்புன்னு ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்டு சபை என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அதே போல வெற்றி பெறுகிறவர்களுக்கு என்ன உண்டு? வெண்வஸ்திரம் என்ன பண்ணப்படும்? தரிக்கப்படும். வெற்றி பெற்றவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் என்ன பண்ணும்? இருக்கும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவனை என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ நம்மெல்லாம் ஓட்டு போட போகிறோம். ஓட்டு லிஸ்ட்டில் யார் பேர் இருக்கணும்? நம்ம பேர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஓட்டு போட முடியும். அதே மாதிரி ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பெயர் இருக்குதுன்னு அர்த்தம்னா என்னன்னா, நம்ம நித்திய ஜீவனை என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்கணும். அதனால சரியான உபதேசத்தை பின்பற்ற வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அந்த உபதேசத்திற்காக உயிர் கொடுப்பதற்கு என்ன பண்ணணும்? தயாராக இருக்கணும். வெற்றி பெற வேண்டும். வெண்வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு நம்முடைய பேரை எங்க சொல்வாராம்? பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பதாக நம்முடைய பேரை அறிக்கையிடுவார். ஹல்லேலூயா.